ஆகஸ்ட்டு 10 அதாவது இன்னைக்கு இப்போ உங்களுக்கு நேற்றையிலிருந்து இந்த ஆகஸ்ட்டு 10லிருந்து குரு பகவான் உச்சமடையக்கூடிய ஒரு காலகட்டம். குரு பகவான் கடகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக வரும் பொழுது சொந்த சந்திரனுடைய கடகத்தில் குரு உச்சம்னு சொல்கிறோம். அப்போ அந்த குரு பகவான் கடகத்தில் வரும் பொழுது, அதாவது வக்கரமெல்லாம் முடிஞ்சு ஒரு நார்மல் நிலைக்கு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. சில ராசிகளுக்கு நன்மையை செய்வார், சில ராசிகளுக்கு குரு வக்கரமாகணும், சில ராசிகளுக்கு குரு கெடணும். இந்த மாதிரி தாத்பரியெல்லாம் இருக்குது. அப்போ குருவை திருப்திப்படுத்துவதற்கும் என்ன வழி? குரு யாருக்கு எந்த லக்னங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக கொடுப்பார்? அதே போல் குருவானவர் பார்த்திங்கன்னா அவருடைய காரகத்துவத்தில் என்னென்ன பிரச்சனைகளை கொடுப்பார்? அதே குரு நல்லா இருந்துட்டார் அப்படின்னா எந்த ராசிகளுக்கு பணம் வரும் அப்படிங்கிறத சுருக்கமாக இந்த பதிவில் தெளிவாக நம்ம பார்க்கலாம். ஒரு ஜாதகத்தில் குரு சிறப்பாக இருந்துட்டார். ஏற்கனவே குருவை சாந்தப்படுத்தக்கூடிய வழி என்னங்கிறத நான் ஏற்கனவே இந்த குருவை பற்றி அஸ்ட்ரோ தமிழ் யூடியூப் சேனலில் பேசியிருக்கேன். பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். இதில் செகண்ட் பார்ட்டை நான் கொடுக்குறேன். பொதுவாக குருவை திருப்திப்படுத்துறதுக்கு மிக முக்கியமான வழி என்ன அப்படின்னா, குரு சார்ந்த கர்மாக்களை நம்ம செய்யாமல் இருக்கணும். அதுதான் அங்கே மிக முக்கியமான விஷயம். அப்போ குரு அப்படின்னா குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். குழந்தைகளை அடிப்பது, குழந்தை கர்ப்பம் தரிக்கும் போது கலைப்பது, கரு கலைப்பது, அதே சமயம் தவறான வழிகாட்டுவது, குழந்தைகளுக்கு தவறான மருந்துகள் கொடுப்பது, இதெல்லாம் குருவினுடைய காரகத்துவத்தை ரொம்ப பிரச்சனை பண்ணும். அவங்க ஜாதகத்தில் குருலாம் ரொம்ப பிரச்சனை பண்ணிடுவார். அதனால் இந்த ரிஷப லக்னம், மிதுன லக்னம், கன்னி லக்னம், துலா லக்னம், மகரம், இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா குருவானவர் மாரகராக வரார். அதாவது பிரச்சனை உள்ள கிரகமாக வரார். அப்போ மகரத்துக்கும் சரி, கன்னி துலாமுக்கெல்லாம் குரு மாரகராக வந்தார் அப்படின்னா, அப்போ இவர்களுடைய வாழ்க்கையில் குருதசை நடக்கும் போதெல்லாம் கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் சேஞ்சஸ் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுத்துருவார். ப்ரெஷரோ, சிக்கலோ, போராட்டமோ, தடையோ, சிக்கலோ, ஏண்டா வாழ்க்கையை வாழ்கிறோங்கிற அளவுக்குலாம் கொடுத்துருவார். நெருக்கடி, தொல்லை, இம்சை எல்லாத்தையும் கொடுத்துருவார். அதே குரு பகவான் இவங்களுடைய ஜாதகத்தில் எல்லாம் சிறப்பாக இருந்து விட்டால் கண்டிப்பாக அதே குரு பார்த்திங்கன்னா அந்த மாரகத்துவத்தை கொஞ்சம், அதாவது இப்போ இந்த நான் சொன்ன மாதிரி இந்த ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், மகரம் இதுக்கெல்லாம் குரு பகையாக இருக்கும் பொழுது இவர்களுக்கு அந்த ஜாதகத்தில் குரு பகவான் சிறப்பாக இருந்துட்டார் அப்படின்னா அந்த அந்த கெடுதலுடைய தன்மை, இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா அந்த கேந்திர திரிகோணங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய கெடுவலங்கள் எல்லாம் கொஞ்சம் குறைந்து நற்கதியாக நல்ல பலன்களை கொடுத்துருவார். 50% நெகட்டிவாக குறைச்சி 50% பாசிட்டிவ் கொடுப்பார். ஃபுல் நெகட்டிவாக போயிட மாட்டார். அதனால தான் ஜாதகத்தில் பொறுத்தவரை குரு கெட்டான்னா அவன் கெட்டான், முடிஞ்சு போச்சு. நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால் குரு சாதாரண நினைக்க வேண்டாம். ஒரு ஜாதகத்தில் மிகப்பெரிய ஒரு ரோல் மாடல் நிகழ்த்தி காட்டுபவர் குரு. அதே குரு நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஜாதகனை பொன், பொருள், ஐஸ்வர்யம், வேலை, பெரிய பதவி எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துருவார். குருவோட சேரக்கூடிய சுபகிரகங்கள் இன்னும் மிகப்பெரிய மேன்மையெல்லாம் கொடுத்துரும். அதை பற்றி நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம். வீடியோ முழுசாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் டீட்டெயில்ஸ்லாம் நிறைய பின்னாடியில் இந்த வீடியோனுடைய எண்டில் கொடுக்குறேன். பொதுவாக குரு பகவான் ஒரு ஜாதகத்துக்கு சிறப்பு செய்யணும் அப்படின்னா அது தசா, அதனுடைய புத்தி, அந்தர காலங்கள்லாம் குரு பகவான் நமக்கு சிறப்பாக இருந்துட்டாருன்னா நல்ல மாற்றத்தை கொடுத்துருவார். பொதுவாக குரு கெடக்கூடாதுன்னு சொல்லுவோம். குரு கெட்டார் அப்படின்னா நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு மேலே போக முடியும். இதே குரு நல்லா வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, கொடுத்ததை 8 வருஷம் பாதி, 8 வருஷம் பாசிட்டிவ், 8 வருஷம் நெகட்டிவ், கொடுத்ததை பின்னாடி பிடுங்கக்கூடிய நிலையிலும் செய்வார். குரு சாதாரணமாக நினைக்க வேண்டாம். குரு வந்தாச்சு அப்படின்னா எல்லாருக்கும் யோகம்னு சொல்லுவாங்க. போய் கேட்டு பாருங்க, குருதசை நடக்கிறவங்களாம் போய் கேட்டு பாருங்க, என்ன பாடுபடுறாங்கன்னு போய் கேட்டு பாருங்க. நிறைய பேருக்கு தெரியும். அதனால குருவாகப்பட்டவன் பார்த்தீங்கன்னா சிறந்த வித்வான், சிறந்த ஆசான், சிறந்த படிப்பினை கொடுப்பவன், சிறந்து ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான ஒரு வடிவத்தை ஏற்படுத்தி கொடுப்பவன், தன்னைத்தானே செதுக்கிக் கொள்பவன் அப்படின்னு சொல்லக்கூடியவன். ஏன்னா குரு நாலேஜ், அப்போ தன்னைத்தானே செதுக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு ஆள். அப்போ அந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆகக்கூடிய ஒரு அமைப்பு. அதில் வக்கரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 4 மாதம் 4.5 மாதம்லாம் வக்கர காலகட்டம் இருக்குது. அப்போ இந்த உச்சராசியில் திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த கடகத்தில் வரும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர்களுக்கு அஸ்தமான நிலையில் பலவீனமாக பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக வரும்பொழுது இந்த ஆகஸ்ட் 10ஆம் தேதி கடகராசியில் பார்த்தீங்கன்னா உதயமாகக்கூடிய குரு, கடகராசியில் குரு பகவான் இருக்கிறதுனால இந்த ஹன்ஸ் மகாபுருஷ ராஜயோகம்னு சொல்லுவாங்க. இது சில ராசிகளுக்கு 2 மடங்கு நற்பலங்களை வாரி கொடுக்கும். இந்த வீடியோனுடைய இறுதியில் நான் உங்களுக்கு சில டிப்ஸை கொடுக்குறேன். குரு பகவான் சமாதானப்படுத்துறதுக்கு, குருவை திருப்திப்படுத்துறதுக்கு என்னங்கிறத இறுதியில் கொடுக்குறேன். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, முதல் வீடாக வரக்கூடியது இந்த கடகத்தில் இவருக்கு எந்த மாதிரி பலன்களை கொடுக்குறாரு அப்படின்னா, கடகராசிக்காரர்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 மாதமாக ஒரு மாதமாக 1.5 மாதமாக பார்த்தீங்கன்னா சில பேருக்கு குருதசை நடக்கிறவங்களுக்கெல்லாம் மாற்றத்தை கொடுத்துருக்க மாட்டார். கடகராசிக்காரர்கள், கடக லக்னக்காரங்களுக்கெல்லாம்
ஸோ அதனால் இப்போ கொஞ்சம் இந்த வருமானத்தை பூஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு தன்னம்பிக்கை கொடுப்பார். இந்த வேலைகள் பெண்டிங்கில் இருக்கிற வேலைகள்லாம் முடிச்சு கொடுப்பாரு. பணிபுரிபவர்களுக்கெல்லாம் பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக, புதிய வருமான ஆதாரங்களை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக, குடும்பத்தில் மகிழ்ச்சி, அமைதி, ஆனந்தம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கடகராசிக்காரர்களுக்கு குரு பகவான் இனிமேல் ஏற்படுத்தி கொடுக்க போறார். ஏன்னா 10. அடுத்தது கன்னியில வரும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கன்னிராசிக்காரர்களுக்கு குரு பகவான் மாரகராக இருந்தாலுமே கூட இவருக்கு வந்து 11ஆம் வீட்டில் குரு பகவான் வந்து வரும்போது இவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் 10 முதல் இவங்களுக்கு ஒரு சேஞ்சஸை கொடுப்பார். ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. எதில் அப்படின்னா வருமானத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல க்ரோத், பிஸ்னஸில் ஒரு நல்ல சேல்ஸை கொடுப்பாரு. முதலீடுகளில் இருந்து கண்டிப்பாக ஒரு கணிசமான ஒரு லாபத்தை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சொசைட்டியில் ஒரு நல்ல மதிப்பு, மரியாதை, அந்த டிரான்சாக்ஷன் நல்லா வச்சுருக்காருப்பா, இவர்கிட்ட வந்து கொஞ்சம் தொழில் நல்லா பண்ணலாம், கொஞ்சம் கிரெடிட் கொடுக்கலாம், நல்லா கொடுத்து வாங்கலாம்னு சேல்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம், கம்பெனிலேருந்து நிறைய ஆஃபர் கொடு அப்படிங்கிற அமைப்பெல்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க. நல்ல நிதி ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் எல்லாம் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய ராசி துலாம் ராசி. பொதுவாக துலாமை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அந்த 10ஆம் வீட்டில் உதயமாகக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த ராசிக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸோட இம்பேக்ட் வந்து, அதாவது தொழிலினுடைய தாக்கம் மாற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு. ரொம்ப நாளாக தொழிலில் வந்து லாபத்தை பெறாதவர்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இப்போ தொழிலில் லாபத்தை மெல்ல மெல்ல எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. பணியிடத்தில் கண்டிப்பாக உங்கள் உழைப்புக்கு உண்டான வருமானம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டம். பதவி, ப்ரமோஷன் எல்லாம் கிடைக்கும். வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல சம்பளத்துடன் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. வியாபாரிகளுக்கெல்லாம், பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரீட்டைலில் நல்ல லாபம் கொடுக்கும். குரு பகவானுடைய அருளால் கண்டிப்பாக இந்த போன மாதத்தை விட இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய குரு பயிற்சி யாராக இருந்தாலும் சரி, குரு அந்தரமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு சேஞ்சஸை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. அதற்கு அடுத்ததாக வந்து தனுசு ராசி. தனுசுவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, 8வது வீட்டில் குரு உதயமாகக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு உள்ளுணர்வின் மூலியமாக இது நடக்க போகுது, இது நடக்காது அப்படிங்கிற ஒரு மாற்றத்தை உணரக்கூடிய நிலையில, தன்னைத்தானே உணரக்கூடிய நிலையில குரு கொண்டு போவார் உங்களை எப்படி நீங்கள் மெருகேற்றிக்கணும், உங்களை நீங்கள் எப்படி மாற்றிக்கிட்டா தொழிலில் ஜெயிக்க முடியுங்கிற அமைப்பை கொடுப்பாரு. திடீர்னு ஆதாயங்களை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பரம்பரை சொத்துக்கள்லேருந்து நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வேலை மற்றும் தொழிலில் நல்ல மேன்மை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நிதி நிலைமை வந்து கண்டிப்பாக கொஞ்சம் மேன்மை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாகவும், முன்பு இருந்த பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள்லாம் தீர்வதற்கு உண்டான ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக இவங்களுக்கு கிடைக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சிகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குருவானவர் ஏற்படுத்தி கொடுக்குறார், இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய குரு. இப்போ இந்த நான் சொல்லக்கூடிய இந்த ராசிக்காரர்களுக்கு எல்லாம் ஒரு பக்கம் சிறப்பான பலன்களை எல்லாம் கொடுக்குது. நான் ஏற்கனவே திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்கிறவங்க அத்தனை பேருக்கு, இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்க எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், இந்த குருவானவர் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்காருங்கிறது பாருங்கள். லக்னத்திலிருந்து 8, 12, 6 இந்த 3 ஸ்தானத்தில் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக குரு உங்களுக்கு, அதுவும் ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், மகரம் இவங்களுக்கெல்லாம் வந்து குரு கெட்டுட்டார் அப்படின்னா போட்டு பாடாப்படுத்தி எடுத்து விடுவார். நல்லா நான் சொல்கிறேன். ஸோ இவங்களுக்கு குரு கெட்டாச்சு அப்படின்னா இவர் வாழ்க்கையை வந்து முடிச்சு கட்டுறதுக்குண்டான வேலையை பண்ணிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். எதில் அப்படின்னா பொருளாதார ரீதியாக போட்டு மிகப்பெரிய நசுக்குவார். இவங்களுக்கு முன்னாடி திசை ராகு திசைலாம் பாருங்கள், நல்லா தூக்கி கொடுத்துருப்பார். அதே ராகுக்கு அடுத்து வரக்கூடிய தசை குரு தசையில் பாருங்கள், கண்டிப்பாக அடுத்தது மிகப்பெரிய பிரச்சனையெல்லாம் வாரி வாரி கொடுப்பார். எங்கேருந்தால் பிரச்சனை வரும்னு தெரியாது, அப்படி பிரச்சனை மேலே பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பார். கழுத்து நிற்கக்கூடிய கடன், ப்ரெஷரு, சிக்கல், போராட்டம், சட்ட சிக்கல், நசன்னு ஏதாவது ஒன்று பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். ஒன்று மூணா இன்னொன்று அப்படிங்கிறத ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ குருவானவர் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை உள்ளது கிரியேட் பண்ணி கொடுப்பார். அப்போ குரு பகவானை வந்து எப்படி சார் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரோட வீட்டிலலாம் குழந்தைகள் பாடாப்படுத்தி எடுக்கிறாங்களோ அங்கே குரு பகவானுடைய காரகத்துவம் அதிகமாக வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அதே போல் அப்பா அம்மா வந்து வீட்டில் வந்து இருக்காங்க அப்படின்னா, வயசானவங்க வீட்டில் இருக்காங்க, எப்போ பார்த்தாலும் எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டு நசன்னு பேசிக்கிட்டு சொல்கிற பேச்சு கேட்காம ரொம்ப இம்சை கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா அங்கே குருவினுடைய காரகத்துவம் கெட்டு போயிருக்குன்னு அர்த்தம். இதுவும் தெரிஞ்சுக்கலாம். கையில் காசே நிற்க மாட்டேது சார், எவ்வளோ காசு வந்தாலும் தங்க மாட்டேது, விரயமாகிக்கிட்டே இருக்குது, நான் திரும்ப போட்டுக்கிட்டே இருக்கேன், திரும்ப விரயமாகிட்டே இருக்குன்னா அப்பயும் அங்கே குரு காரகத்துவம் கெட்டு போயிட்டுன்னு அர்த்தம். ஸோ குரு காரகத்துவத்தை கெடுக்கிறதுக்கு உண்டான நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னா, அப்போ அந்த குருவை ஏன் கெடுறாருங்கிற ஸ்தானத்தை நம்ம எடுக்கணும், எதனால் கெடுறாருங்கிற அமைப்பை பார்க்கணும். அதே சமயம் உங்கள் லக்னாதிபதி எப்படி இருக்காரு, அவருடைய பார்வை எப்படி இருக்குது, அவருடைய தசாபக்தனுடைய அமைப்பு எப்படி இருக்குது, பாபக்தனுடைய கிரகங்களுடைய அமைப்பு எப்படி இருக்குது, இது எல்லாமே அப்சர்வேஷன் எடுத்து தான் இந்த ஜாதகரை ஒரு கரெக்டான இடத்துக்கு வழிகள் நடத்தி கொண்டு போக முடியும். ஸோ அப்படி தான் ஒரு சொல்யூஷன் நீங்கள் எடுக்க முடியும். ஸோ அதனால தான் அந்த குருவினுடைய காரகத்துவம் வந்து ஒரு ஜாதகருக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிகழக்கூடியவர். அப்போ இந்த 4 ராசிகளுக்கு சிறப்பை கொடுத்தாலும் உங்கள் ஜாதகத்தில் குரு பகவானுடைய நிலை சிறப்பாக இருந்தால் மட்டுமே கண்டிப்பாக நல்ல பலன்களை பெறுவார். அப்போ 1, 5, 9 இந்த திரிகோண ஸ்தானத்தில்
சுபகிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த திசையில மிகப்பெரிய செல்வந்தராக மாறக்கூடிய அமைப்பு. இதுவும் 5ல் 1, 5, 9ல் வந்து பார்த்தீங்கன்னா 6ல் வந்து பார்த்தீங்கன்னா ராகு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 12ல் கேது, இந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எல்லாம் கண்டிப்பாக கொடுப்பார். இது வந்து ராகு கேதுக்களுடைய அமைப்பை பொறுத்தும் குருவினுடைய அமைப்பை பொறுத்தும் இந்த கோடீஸ்வர யோகாலாம் நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். அதை நம்ம அடுத்தது பேசுவோம். அதை பற்றி விரிவாக பேசுவோம். பொதுவாக இந்த குருவினுடைய காரகத்துவத்தை வந்து திருப்திப்படுத்துறதுக்கு, சார் எனக்கு குருதசை நடக்குது சார், ஒன்றுமே விருத்தியாவில்லை, கடன் மேலே கடன் ஆகிட்டு இருக்கு, தொழிலே கிடைக்க மாட்டேங்குது சார், என்ன சார் பண்ணதுனே தெரியல, எல்லா பரிகாரமும் பண்ணியாச்சு, எனக்கு எந்த ஒரு ரிசல்ட்டும் வரல. என்ன செய்யணும்னா, முதல்ல உங்கள் ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய நிலை எப்படி இருக்குங்கிறது தெரியணும். அவர் நல்ல நிலையில் இருக்காரா, இல்லை கெட்டு போய் இருக்காரா, ஸ்தான பலம் எப்படி இருக்கு, அவர் எந்த ராசியில் இருக்கார், உபய ராசியில் இருக்காரா, ஸ்திர ராசியில் இருக்காரா, நீர் ராசியில் இருக்காரா, நெருப்பு ராசியில் இருக்காரா, எந்த கிரகத்தினுடைய நட்பு பெற்றிருக்காரு, எந்த நட்சத்திரத்தினுடைய சாரத்தை வாங்கியிருக்காரு, அவர் எந்த திசையில் உங்களுக்கு என்ன நல்லது செய்வாரா செய்ய மாட்டாரா, இவர் வந்து உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய நிலையில் இருக்காரா, கெடுக்கக்கூடிய நிலையில் இருக்காரா, அந்த தாத்பரியத்தை முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு தான் அதுக்கப்புறம் அந்த குருவுக்கு நீங்கள் பலன் எடுக்க முடியும். ஸோ பொதுவாக இந்த குரு கெட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து ஒரு ஆன்மீகவாதிகளாக, ஒரு ஜோதிடம் தெரிந்த நபர்களாக, ஒரு உள்ளுணர்வு மிக்க நபர்களாக, உள்ளுணர்வு மூலியமாக சில அருள்வாக்குகள் சொல்கிறது, ஜோதிடம் சொல்கிறது, ஆராய்ச்சி பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இறையருள் உள்ளுக்குள்ளே இருந்து வேலை செய்யும். ஸோ அப்போ இவங்களை எப்பயுமே அந்த பூஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு ஜாதகத்தில் பொறுத்தவரைக்கும் குரு காரகத்துவம் கெடக்கூடாது. குரு காரகத்துவம் கெட்டெடுத்து அப்படின்னா கண்டிப்பாக வளர வழி இல்லாமல் இருக்கும். நாலேஜ் நிறையா இருக்கும், ஆனால் வருமானத்தை சம்பாதிக்க மாட்டாங்க. அப்போ குரு திசைக்கு அப்புறம் தான் வாழ்க்கை, அப்போ முற்பகுதியை விட பிற்பகுதி வாழ்க்கை அப்படிங்கிற அளவுக்கு வந்துடும். அதே சமயம் வந்து இந்த குருவை திருப்திப்படுத்துறதுக்கு என்ன சார் வழி அப்படின்னு சொல்லியிருந்தேன். முன்னாடியே சொல்லியிருந்தேன். குருவை திருப்திப்படுத்துறதுக்கு என்ன வழி, 2 டிப்ஸ் எல்லாம் நான் சொல்லியிருந்தேன். குருவை திருப்திப்படுத்தணும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, யாருக்கெல்லாம் குரு கெட்டு போய் விட்டதோ கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வாரத்துக்கு ஒரு தடவையாவது சித்தர் பீடங்களுக்கு சென்று உங்கள் கையால் பசு நெய் 3 நெய் தீபத்தை போட்டு அந்த குருவினுடைய மந்திரம், அந்த எந்த சித்தர் வேணா இருக்கலாம், அந்த குருவினுடைய மந்திரத்தை வந்து குறைந்தபட்சம் உட்காந்து ஒரு 1008 தடவையாவது நாம ஜபம் பண்ணுங்க. ஒரு 1/2 மணி நேரமாவது அந்த 1008 தடவை நாமஜபம் பண்ணும்போது குருவினுடைய இறையாற்றல் அந்த 6 உங்களுக்கு கனெக்ட் பண்ணும். அது மிக முக்கியமாக வியாழக்கிழமை குரு வரையில் போங்க. 1. 2வது, நான் ஏற்கனவே நம்ம அஷ்டோத்தமிழ் யூடியூப் சேனலில் பேசியிருந்தேன். திருவண்ணாமலையில் வந்து 12 நாள் வந்து தங்கி குருவை வந்து திருப்திப்படுத்துவதற்காக, குருவினுடைய அருளை பெறுவதற்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 12 நாளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விரதம் இருந்து, ஒரு வேளை உபவாசம் இருந்து கிரிவலம் வரணும். 12 நாளும் தங்கி விரதம் இருந்து கிரிவலம் வருவது குருவை திருப்திப்படுத்துவதற்காக வழி, கர்மமேன்மையை சரிப்படுத்துவதற்காக. 2. 3வது என்ன பண்ணோம் அப்படின்னா, சன்னியாசிகளுக்கும் குருமார்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்சால் பாத பூஜை செய்து, இல்லை வேதபாராயணம் செஞ்சு வேத பாடசாலையில் படிக்கக்கூடிய பசங்களுக்கு வந்து உதவி செய்து, அவர்களுக்கு வந்து முடிந்த உதவிகளை செய்வது, குரு மகா சன்னிதானங்களை சந்தித்து ஆசீர்வாதங்களை பெறுவது, இப்படி தொடர்ந்து குரு காரகத்துவத்தை தொடர்ந்து இயக்க என்ன பண்ணணும் அப்படின்னா வெற்றிகளை குவிக்கும். அதுக்கு முதல்ல உங்கள் ஜாதகத்தில் குரு உங்களுடைய உடலில், உங்களுடைய ஜாதகத்தினுடைய அமைப்பில் எங்கே இருக்காருங்கிறத கண்டுபிடிக்கணும். நெத்திலியா, கையிலையா, கால்லையா, தொடையிலையா, வலது புஜத்தில், இடது புஜத்தில், இந்த மாதிரி இந்த குருவினுடைய காரகத்துவம் உங்கள் உடலில் எங்கிருந்து செயல்படுகிறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா, அது சார்ந்த பிரச்சனைகளை குறைத்து, அது சார்ந்த குருவை திருப்திப்படுத்தி மிகப்பெரிய யோகத்தை கண்டிப்பாக பெற முடியும். அப்போ குருவை திருப்திப்படுத்துறது மிக முக்கியம். எங்கிருந்து செயல்படுத்துறதுங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், குரு உங்கள் உடம்புல எங்கே இருக்காரோ அது சார்ந்த பாகங்களை நம்ம இயக்க கற்றுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ சேஷாத்திரி சுவாமிகள் எடுத்தீங்க அப்படின்னா, திருவண்ணாமலையில் சேஷாத்திரி சுவாமிகள் எடுத்தீங்கன்னா காலில் குரு இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பாதம் ரொம்ப விசேஷம். அடுத்தது மகாபெரிவா பாதம். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிசங்கராச்சாரியர் காலில் குரு. அதே மாதிரி ரமண மகரிஷி முகத்தில் குரு. இதெல்லாம் நான் வந்து படிக்கும்போது, நிறைய விஷயங்கள் எடுத்து படிக்கும்போது அவருக்கு குருவினுடைய காரகத்துவம் எங்கிருந்து செயல்படுது, அதனால் அவருடைய தரிசனத்தை காண்பதற்கு கோடான கோடி மக்கள் நிற்கிறார்கள். அப்போ ரமண மகரிஷியினுடைய படம் இதெல்லாம் வந்து குருவினுடைய காரகத்தை இயக்கத்திட்டே இருக்கும். அப்போ குரு நெற்றியில் இருக்காரு அப்படின்னா டெய்லி மஞ்சள் நெத்தியில் வச்சாவே முடிஞ்சு போச்சு. இதுதான் பரிகாரம், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ இதையெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி அதற்கு தகுந்த ரெமடிகளை நம்ம எடுக்கும்போது கண்டிப்பாக வராத ரிசல்ட் வராமல் இருக்காது. கண்டிப்பாக ரிசல்ட் வந்து இது தொடர்ந்து செய்யுங்க. நிச்சயமாக நல்ல மாற்றம் கிடைக்கும். இந்த 4 ராசிகளுக்கும் சிறப்பான பலன்களை தருவதோடு மட்டுமல்லாமல் உங்கள் ஜாதகத்திலுமே வந்து பார்த்தீங்கன்னா குருவினுடைய காரகத்துவம் கெட்டு போய் குரு பாபகிரகங்களோடு சம்மந்தப்பட்டு நிறைய கடன்கள் அடைக்க முடியாமல், தொழிலை வளர்க்க முடியாமல், தொழிலை முன்னேற்ற முடியாமல், எவ்வளோ கடன்கள் வந்தாலும் எனக்கு சறுக்கிக்கிட்டே இருக்குது சார், முன்னேற முடியல, இந்த மாதிரி பிரச்சனைகள் நீங்கள் தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் குருவானவர் பித்திருக்காரர்களுடன் சம்மந்தப்பட்டு வளர முடியாத சூழ்நிலை சிக்கிட்டு இருப்பீங்க. எந்த கோவிலுக்கு போனாலும் அங்கே வந்து பரிகாரம் கிடைக்காம செஞ்சுட்டு வந்திருப்பீங்க, பலன் இல்லாமல் இருக்கும். ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி டீட்டெயிலாக கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. அடுத்த பதிவில் வேறு இணைவை பற்றி சிறப்பாக பேசலாம். இணைந்திருங்கள். நற்பவி நல்லதே நடக்கட்டும். அடுத்த மாதத்துலேருந்து கண்டிப்பாக சில விஷயங்களை அன்பர்களுக்காக, இந்த பித்திருக்காரியங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக நான் சில விஷயங்களை முன்னெடுப்பு நடக்கிறேன். அம்மா ராமேஸ்வரத்தில் வந்து
தர்ப்பணத்துக்கு உண்டான விஷயங்களை ப்ராப்பராக நம்ம வேத முறைப்படி எப்படி பண்ணணுங்கிறதுக்கு உண்டான விஷயங்களை முன்னெடுப்பு நடக்கிறேன். ஸோ அன்பர்கள் தொடர்ந்து ஆதரவு தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நற்பவி நல்லதென கட்டும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ.